என்ன சொல்றது இல்ல. பட் ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளவுதான். ஒரே குழப்படியா இருக்குது. அதாவது பிளான் பண்றேன்னு அந்த குழப்பத்துக்கு முடியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிண்டி கிளறி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த யோகி பாபு இருக்கான் இல்லையா, அவன் தான் கதையை கொஞ்சம் லீட் எடுத்துட்டு போற மாதிரியே இருக்குது. அதாவது ஒவ்வொரு சமயம் வெற்றி அடையும் போது இவன் வந்து நடுவில் வந்து அதை காட்டி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி வளரி கதை அடுத்த லீடுக்கு போகுது. அப்படி படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. காமெடிலாம் ஒன்றும் இல்லை, பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த என்ன சொல்றது, வெளிநாட்டில் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கேமரா வந்து சூப்பராக இருந்தது, அது கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்தது. அதர்வைஸ் ஒன்றும் பெருசாக இதாக இல்லை. பிளானிங்லாம் பண்ணுறாங்க, அது என்னன்னு சரியாக அதை என்ன சொல்றது டிவைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அருமையான படம், சூப்பர் படம். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா போதா தான் லாக் இருக்கு ப்ரோ. லாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஜானர் படம் ப்ரோ? நார்மலா சும்மா ஒரு இப்போ எப்படி சொல்றதுன்னா கேம் கான்செப்ட் தான் ப்ரோ. கேம் விளையாடி ஜெயிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, பேங்கை கொள்ளையடிப்பாங்க, அவ்வளோதான். நார்மலாக எல்லா கான்செப்டும் சேமாக தான் இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. சூப்பராக செட் ஆயிருக்கு ப்ரோ. ப்ரோ ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கல ப்ரோ. யோகி பாபுவும் விஜய் சேதுபதி தான். சூப்பராக படம் நல்லா இருக்குங்கண்ணா. விஜய் சேதுபதி நல்ல படமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எந்த மாதிரி ஜானர் சார் படம்? இது ஒரு பேங்கில் கொள்ளையடிக்கிறது தான், ஏற்கனவே வந்த கதை தான். கிரைம்க்கு காமெடி எல்லாம் கலந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒரு சில இடம் போர் அடிக்குது, இருந்தாலும் நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகும். எனக்கு உங்களுக்கு லாக் ஆகும் இருக்கு அப்படின்றாங்க செகண்ட் ஹாஃப்ல. டுஸ்ட் மாதிரியே இருக்கு, ஆனால் தெரியல. கிளைமேக்ஸ் இதெல்லாம் எப்படி போகுதுன்னா படம் சும்மா இதுதான் பாருங்க, சும்மா ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஆமா ஆமா என்டர்டைன்மெண்ட் மாதிரி. யோகி பாபு காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசா காமெடி இல்லை, ஆனா நல்லா இருக்கு படம், பரவாயில்ல, நல்லா இருக்குது. மியூசிக்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டங்குன்னு தட்டுறது தான். புதுசு பொழுது யாரோ சத்தம் தான் அதிகமாக இருக்குது. பாட்டு கிட்டலாம் இருக்குது, ஒன்றும் கவரில். அப்புறம் என்ன சொல்றது, வேற என்ன வேணும்? ஹீரோயின் ஓகே, ஒன்றும் ஸ்கோப்லாம் ஒன்றும் அதிகம் கிடையாது. நடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்கோப் கிடையாது. காமெடியெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்குது. குபீர் சிரிப்பு அப்படி இப்படிலாம் இல்லை. ஏன்னா இல்லை, பிரிவியூ ஒன்று பார்த்துட்டு அந்த இது மாதிரி பப்ளிக் இப்போ பிரிவியூ வந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் படத்துக்கு. ஆனால் வந்து அந்த பிரிவியூவில் வந்து சிரிப்பு இருக்காது. இது நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்தோட ஒன் டைம் வாட்ச் பண்ணலாமா படம்? பார்க்கலாம்பா, அவ்வளோதான். ஒன்றும் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். யாருக்கு லீட் எதாவது கொடுத்துறாங்க? அப்படியெல்லாம் லீடெல்லாம் ஒன்றும் இல்லை.